ஹலோ ஆல் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் சாஃப்ட்வேரை வந்துட்டு நீங்களே ஆக்சஸ் பண்றது எப்படி அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுல அந்த சாஃப்ட்வேரோட ஆக்சஸ் வந்துட்டு நீங்க எப்படி கிடைக்கும், அந்த ஃப்ரீ ஆக்சஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அதுக்கான வேஸ் என்ன அப்படிங்கறதும் சேர்த்து கவர் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் இந்த வீடியோக்குள்ள மூவ் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கானது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா, யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் பண்றீங்களோ என்ன ஐ மீன் எந்த இண்டஸ்ட்ரியில வேணாலும் நீங்க இருக்கலாம். இப்போதைக்கு நாங்க கவர் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் மேஜரா வந்துட்டு எஃப்எம்சிஜி, எஃப்என்பி, எலக்ட்ரிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், கன்சூமர் டியூரபிள்ஸ்னு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டோ ஒரு நல்ல இஆர்பி சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் ஸ்டாக்கிஸ்டா இருந்தாலும் சரி, ஹோல்சேலரா இருந்தாலும் சரி, இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டாக்கிஸ்டா இருந்தாலும் சரி, உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டோ வந்துட்டு ஒரு ரைட் ஃபிட்டா தான் இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ என்னோட நேம் ஸ்வாதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஸ்ட்ரிபியூட்டோ டெமோ அக்கௌண்ட் ஆக்சஸ், ஃப்ரீ ஆக்சஸ் எப்படி கிடைக்க போகுது அண்ட் அந்த ஃப்ரீ ஆக்சஸ்ல நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். உங்ககிட்ட ஆல்ரெடி எஃப்எம்சிஜி டெமோ அக்கௌண்ட் அதாவது ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த பார்ட்டை வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபாலோ பண்ணுங்க. distributor.com அப்படிங்கிறது எங்களோட வெப்சைட்குள்ள போனீங்கன்னா சைன் அப் நவுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் அதர் ஃபியூ பேசிக் டீடைல்ஸ் உங்ககிட்ட கேட்கும். அந்த டீடைல்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் வந்துட்டு சைன் அப் பண்றதுக்கான ஒரு லிங்க் வந்துட்டு ஒரு பட்டன் மூலியமா இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஒரு ஃபியூ டீடைல்ஸ் தான் எக்ஸ்ட்ரா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எஃப்எம்சிஜி டெமோ அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். அதே டெமோ அக்கௌண்ட் ஆக்சஸ் தான் என்கிட்டயும் இருக்கு. அதுல தான் நம்ம இன்னைக்கு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு ஒன்ஸ் எஃப்எம்சிஜி அக்கௌண்ட் ஆக்சஸ் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த வெப் அப்ளிகேஷனுக்கும் ஆக்சஸ் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டோட ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனுக்கும் ஆக்சஸ் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா உங்களோட ஃபீல்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொடுப்போம். அட்மின்க்கும் உங்களோட பில்லிங் ஸ்டாஃப்க்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் கொடுப்போம். இது கம்ப்ளீட் இஆர்பி. உங்களோட ஃபீல்ட் சேல்ஸ் மேனேஜ் பண்ணலாம், உங்களோட பர்ச்சேஸ் மேனேஜ் பண்ணலாம், உங்களோட ஸ்டாக் லெவல்ஸ் மேனேஜ் பண்ணலாம், கிரெடிட்ஸ், பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் இந்த எஃப்எம்சிஜி டெமோ ஆர்கனைசேஷனுக்குள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறம் டாப் லெஃப்ட்ல அந்த ஆர்கனைசேஷன் நேம் வந்து விசிபிளா இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் நேம் தான் விசிபிளா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்றது இங்க ஸ்விட்ச் ஆர்கனைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதுல எஃப்எம்சிஜி டெமோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த எஃப்எம்சிஜி டெமோ ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்ச அப்புறம் இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு ஹோம் ஸ்கிரீன். ஹோம் ஸ்கிரீன்ல நீங்க பேசிக்கா உங்களோட சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ, கலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோங்கிறது வந்துட்டு நீங்க பார்க்கலாம். இது டெய்லி, மந்த்லி அண்ட் இயர்லி டேட்டா. டெய்லி வந்துட்டு குறைவா இருக்கா அதிகமா இருக்கா, மந்த்லி வந்துட்டு குறைவா இருக்கா அதிகமா இருக்காங்கிறது கீழே வந்துட்டு உங்களுக்கு ஏரோ மார்க்ல மென்ஷன் பண்ணி ரெட் அண்ட் கிரீன்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கிரீன்ல இருக்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அது எதை கம்பேர் பண்ணி இருக்குன்னா அது வந்துட்டு முன்னாடி நாள், இந்த டெய்லினா இன்னைக்கும் முன்னாடி நாளுக்கும் உள்ள கம்பேரிசன், மந்த்லி அப்படிங்கிறது இந்த மாசத்துக்கும் முன்னாடி மாசத்துக்கும் உள்ள கம்பேரிசன், இயர்லி அப்படிங்கறது வந்துட்டு இந்த வருஷத்துக்கும் முன்னாடி வருஷத்துக்கும் உள்ள கம்பேரிசன். சேம் தான் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் கலெக்ஷனோட பார்ட்லயும் காட்டும். இங்க வந்துட்டு உங்களோட பிசினஸ் ப்ராஃபிட்டா ரன் ஆகுதா அப்படிங்கறத ஓவராலா பாத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணா உங்களுக்கு சார்ட்ஸ் தெரியும். இந்த சார்ட்ஸ் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரிப்போர்ட் பீரியட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறது வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர், இந்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லி இருக்கு. அதாவது ஏப்ரல் 2024 இருந்து மார்ச் 31, 2025 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு ப்ரீவியஸ் வீக்குக்கோ அல்லது டெய்லி இன்னைக்கு மட்டும் பார்க்கணுமா, இல்ல கஸ்டமா, அதாவது இந்த மந்த்ல இருந்து இந்த மாசம் வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமைஸ்டா வந்துட்டு நீங்க பார்க்கணுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். இது டிசைட் பண்ணிட்டு குரூப் பை மந்த்னு இருக்கு. இப்போ குரூப் பை மந்த் இருக்கிறதுனால கீழே இருக்க டேட்டாஸ் எல்லாமே மந்த்லி டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி வீக்லி நீங்க டிஃபரன்ஸ் காட்டிக்கலாம், குவார்டர்லி டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். உங்களோட சேல்ஸ் பர்சன் வைஸ் வந்துட்டு சேல்ஸ் எவ்வளோ, கலெக்ஷன் எவ்வளோ, டியூ இன்வாய்சஸ், அதாவது எவ்வளோ இன்வாய்சஸ் வந்துட்டு இன்னும் பே பண்ணாம இருக்காங்க உங்க கஸ்டமர்ஸ், மார்க்கெட்ல வந்துட்டு அன்பெய்ட் இன்வாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு சேல்ஸ்மேன் வைஸ் பார்த்துக்கலாம். பிரான்ச், உங்கள்கிட்ட மல்டிபிள் பிரான்ச் இருக்கு அப்படிங்கிற மொத்தத்துல மல்டிபிள் பிரான்ச் வைஸ் பார்த்துக்கலாம். அடுத்து பிராண்ட்ஸ், நிறைய கம்பெனிஸ் கூட நீங்க டீல் பண்றீங்கன்னா அந்தந்த கம்பெனிஸ்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, அதுல வந்துட்டு எவ்வளவு பெண்டிங் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் கேட்டகரிஸ், ஸ்நாக்ஸ்னா ஸ்நாக்ஸ் அதிகமா மூவ் ஆகுதா, எது அதிகமா மூவ் ஆகுதுங்கிற டிஃபரன்ஷியேஷனுக்கு இந்த ஃபில்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது கம்ப்ளீட் ஹோம் ஸ்கிரீனோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ மூலமா நீங்களா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்க போறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு லெஃப்ட் மெனுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கெட்டிங் ஸ்டார்டட், சேல்ஸ், பர்ச்சேஸ், ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜஸ்ட் ரேண்டமாக நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அதுக்கு கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு, ஆன்போர்டில் பார்த்தீங்கன்னாலும் வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஆன்போர்ட் பண்ணுறது, டெமோ வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த செக்ஷன்ல இருக்கும். அப்போ இந்த செக்ஷன்ல இதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை. அடுத்து சேல்ஸ்க்கு போகும். சேல்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ், இன்வாய்ஸஸ், பேமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண பர்சனாக இருந்தால் இந்த ஃபார்மேட் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லாத பட்சத்தில் தைரியமாக கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆர்டர் இருக்குன்னா ஆர்டர் கிளிக் பண்ணுங்க. என்னென்ன ஆர்டர் இருக்கு, கஸ்டமர் நேம், சேல்ஸ் பர்சன் நேம் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணுங்க. உங்களுக்கு இதை எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு டவுட்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒவ்வொரு மாடியூல், இதை வந்து மாடியூல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இதுக்குள்ளேயுமே பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கன் கொடுத்துருப்போம். அந்த ஹெல்ப் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அது இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் வந்துட்டு நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். உங்களோட பர்ச்சேஸ் கம்ப்ளீட்டாக மேனேஜ் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்னா உங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆயிரும். அடுத்து அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் பிராண்ட் வந்துட்டு இதில் மேனேஜ் பண்ணலாம். மல்டிபிள் பிரான்ச் இருந்துச்சுன்னா அதுவும் மேனேஜ் பண்ணலாம். வேர்ஹவுசஸ் மேனேஜ் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் கேட்டகரிஸ் அப்படின்னா வந்துட்டு ரிட்டைலர் தனியாக, லைக் ஹோல்சேலர் தனியாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு, உங்களோட ப்ராடக்ட்ஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டோவில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, எவ்வளோ வந்துட்டு சேல் ஆகுது, எந்த ப்ராடக்ட் வந்துட்டு அதிகமாக சேல் ஆகுது, எந்த மந்த் பீக் மந்த், இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அனலிட்டிக்கல் டேட்டாவில் உங்களோட பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு உங்களால் செக் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸில் வந்துட்டு க்ரோ ஆகிக்கலாம். ஸோ பேசிக்காகவே டிஸ்ட்ரிபியூட்டோவில் வந்துட்டு டைம் சேவிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு வெறும் பில்லிங் சாஃப்ட்வேர் மட்டும் வச்சுருந்தாலோ அல்லது எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் மேனுவலாக வந்துட்டு எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலோ மினிமம் ஆஃப் 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் ஒரு ஆர்டருக்கும் வந்துட்டு உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி என் கஸ்டமராக இருக்கிறவங்க வந்துட்டு சொன்ன வேர்ட்ஸ் தான் அது. ஸோ லைக் உங்களுக்கு இது ரிலேட்டடாக டிஸ்ட்ரிபியூட்டோ எப்படி இருக்கும், எங்கள் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா டிஸ்ட்ரிபியூட்டோ தி ஃபீல்ட் சேல்ஸ் ஆப்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் இருக்கும், உங்களுக்கு பிளே ஸ்டோரில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்துட்டு ரீட் பண்ணுங்க. எங்க கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்றாங்க சாஃப்ட்வேரை பத்தி அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. எவ்வளவு தூரம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்கிறதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன பிரைசிங் இருக்கு அப்படின்னாலும் சேம் வெப்சைட்ல போனீங்கன்னா பிரைசிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டு உங்களுக்கு பிரைசிங் ரிலேட்டட் டீடைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, ஸ்பெசிஃபிக்கான அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்கொயரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களோட டீம்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கால் வந்திருக்கும், வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும். அதை பாருங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ வந்துட்டு எங்க கூட வந்துட்டு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கஸ்டமைஸ்டான டெமோ வந்துட்டு எங்க ஸ்டாஃப் நாங்க வந்துட்டு கொடுப்போம். கொடுத்தது இதெல்லாம் இல்லை நீங்களே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், உங்களுக்கு தமிழ் சப்போர்ட்ல வேணும் அப்படிங்கிற பட்சத்துல தமிழ் வீடியோ உங்களுக்கு இருக்கு. லாங் டெமோ வீடியோ உங்களுக்கு தமிழ்ல டீடைல்டு டெமோ, இப்போ நான் பண்ற மாதிரியே டீடைல்டு டெமோ ஆல்ரெடி பண்ணி யூடியூப்ல வந்துட்டு நாங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றோம் வாட்ஸ்அப்ல, இல்லைன்னா எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரோட யூடியூப் பேஜ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கிளாரிட்டி இருந்திருக்கும். அதெல்லாம வந்துட்டு உங்களுக்கு இதை கிளிக் பண்ணாமே வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அல்லது ஏதாவது கீவேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணணும்னா இங்கே ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு லெஃப்ட் உள்ள கீழே. அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும், எல்லா மாடியூல்ஸ்க்கான வீடியோஸுமே இருக்கும். ஸ்டாக் ரிலேட்டடாக உங்களுக்கு செக் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்டாக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரோட சாம்பிள் அக்கௌண்ட், அதாவது ஃப்ரீ அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டோ உங்களோட பிஸ்னஸ்க்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம அடுத்து உங்களோட அக்கௌண்ட்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆன்போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு 30 days ஃப்ரீ ட்ரையல், அதாவது உங்களோட ஆஃப்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 30 days வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு பஃபர் பீரியட் மாதிரி கொடுப்போம். உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துருவோம், எங்கள் டீம் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த 30 daysக்குள்ள உங்களுக்கு சாஃப்ட்வேர் மறுபடியும் பிடிக்கல அப்படின்னா உங்களோட கேஷை 100% ரீஃபண்ட் வந்துட்டு வாங்கிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த அக்கௌண்ட் வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். உங்க பிசினஸ்ல உங்க ப்ராடக்ட்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது ஆஃப்டர் சப்ஸ்கிரிப்ஷன் 30 days உங்களுக்கு வந்துட்டு பஃபர் பீரியட் எப்பவுமே இருக்கு.
இதுக்கு மீறி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா எங்களுக்கு hello@distributor.com வந்துட்டு நீங்க வந்துட்டு மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா எங்க டீமே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு டச்ல இருந்து நீங்க கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடா எப்படி க்ரோ பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்ட்ரிபியூட்டோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. How to cut it.